வணக்கம். என் பெயர் ஸ்ரீஜா. 3rd CS. இன்றைய செய்தி: சுற்றுச்சூழலுக்கு 70% சிறந்தது. பாமாயிலுக்கு மாற்றாக புதிய எண்ணெய். நமது அன்றாட வாழ்வில் அதிகமாக பயன்படுத்தும் ஒரு பொருள் பாமாயில். சோப்பு, ஷாம்பு போன்ற கழிவறை பொருட்கள் முதல் நாம் உண்ணும் பிஸ்கெட், கேக் போன்ற தின்பண்டங்கள் வரை பாமாயில் பயன்படுத்தப்படுகிறது. அதனாலேயே ஈடு செய்ய முடியாத மூலப்பொருளாக இது பார்க்கப்படுகிறது. பாமாயில் சாகுபடி செய்யப்படும் நிலப்பரப்பில் 85% இந்தோனேஷியா மற்றும் மலேசியாவில் உள்ளது. இந்த நாடுகளில் 1970இல் 80 லட்சம் ஏக்கராக இருந்த இந்த நிலப்பரப்பு 2020இல் 700 லட்சம் ஏக்கராக கிட்டத்தட்ட 9 மடங்கு அதிகரித்துள்ளது. நிதி அடிப்படையில் 2021 தரவுகளின்படி உலகளாவிய பாமாயில் தொழில்துறையின் மதிப்பு 4 லட்சம் கோடி என்று ஓர் அறிக்கை தெரிவித்துள்ளது. பாமாயிலின் தேவை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் 2028க்குள் இந்த மதிப்பு 76 லட்சம் கோடியாக அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, பாமாயில் தயாரிக்க காடுகளை எரிப்பதால் ஓராங்குட்டான் போன்ற உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன. பாமாயில் தயாரிக்கப்படும் விதம் சுற்றுச்சூழலுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதற்கான எண்ணெய் பனை மரங்களை வளர்ப்பது பூமிக்கு மிகவும் கேடு என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வாதிடுகின்றனர். கடந்த 1990 மற்றும் 2008ஆம் ஆண்டுக்கு இடையில் உலகில் நடந்த காடுகள் அழிப்பில் சுமார் 8% பாமாயில் உற்பத்திக்காக நிகழ்ந்தது என்று அவர்கள் கூறுகின்றனர். எண்ணெய் பனைகளை சாகுபடி செய்வதற்காக காடுகள் சட்டவிரோதமாக எரித்து அழிக்கப்படுகின்றன. காடுகளை எரிப்பதால் தாவரங்களும் காட்டுயிர்களும் வாழும் இடங்கள் அழிக்கப்படுகின்றன. பல்லுயிர் பெருக்கம் வெகுவாக குறைகிறது. ஓராங்குட்டான், காண்டாமிருகம், யானை, புலி போன்ற உயிரினங்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றன என்பது போன்ற அபாயகரமான விளைவுகளும் பல்வேறு ஆய்வுகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஓர் ஆய்வுக்குழு பாமாயிலுக்கு ஒரு மாற்றத்தை கண்டறிந்துள்ளது. தங்கள் கண்டுபிடிப்பு பாமாயிலுக்கு சரியான மாற்றாக இருக்கும் என்பது இக்குழுவினரின் நம்பிக்கை. இது குறித்து ஆராய்ச்சியாளர்கள் மேலும் தெரிவித்திருப்பதாவது: பல்பொருள் அங்காடிகளில் நாம் பார்க்கும் அனைத்து உணவு மற்றும் அழகு சாதன பொருட்களின் கிட்டத்தட்ட பாதி பொருட்களில் பாமாயில் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. பாமாயிலுக்கான அதீத தேவைக்காக பூமத்திய ரேகைக்கு அருகில் பனை மரங்களை வளர்க்க இயற்கையான காட்டு பகுதிகள் மிக பெரிய அளவில் அழிக்கப்பட்டுள்ளன. இதுபோன்ற பல்வேறு அவலங்களுக்கு தீர்வு காணும் வகையில் பாமாயிலுக்கு பதிலாக பாம் ஆல்ட் என்ற புதிய எண்ணெயை கண்டுபிடித்துள்ளோம். பாம் ஆல்ட் என்பது மயோனைஸ் போன்ற திடத்தை கொண்டிருப்பதாகும். இதில் பனை மற்றும் தேங்காய் பொருட்கள் இல்லை. கூடுதல் சுவையூட்டிகள், சர்க்கரை, செயற்கை இனிப்பான்கள், பதப்படுத்தும் ரசாயனங்கள் மற்றும் செயற்கை வண்ணங்கள் போன்றவை இல்லை. இது அழிவிதை, தொழிற்சாலை கழிவுகள், இயற்கை நார் மற்றும் ராப்சீட் எண்ணெய் ஆகியவற்றை இருந்து தயாரிக்கப்படுகிறது. இது 80% குறைவான நிறைவுற்ற கொழுப்பு மற்றும் 30% குறைவான கலோரிகளை கொண்ட ஓர் ஆரோக்கியமான மாற்று. அதே நேரத்தில் இந்த மாற்று பொருளானது பாமாயிலின் சுவை மற்றும் அமைப்பை கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான பல்வேறு ஆய்வுகளில் சுவை மாறாமல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதிய கண்டுபிடிப்பு 100% தாவர அடிப்படையிலானது. சுற்றுச்சூழலுக்கு 80% சிறந்தது. புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட பாம் ஆல்ட்டில் நாங்கள் 80% குறைவான நிறைவுற்ற கொழுப்பு மற்றும் 30% குறைவான கலோரிகளை கொண்ட ஒரு தயாரிப்பை உருவாக்கியுள்ளோம். எனவே இது பாமாயிலை விட குறிப்பிடத்தக்க ஆரோக்கியமான தயாரிப்பாகும். இது சுற்றுச்சூழலுக்கு 70% சிறந்தது. இப்போது இதை முறையாக தயாரித்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்க தொழிற்சார் துறையினருடன் கலந்துரையாடி வருகிறோம். இவ்வாறு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நன்றி.